எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குடைவரை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம குன்றாண்டவர் கோவில் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அந்த கோவிலை பேஸ் பண்ணி அதே ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட பேர் வந்து குடுமியான் மலை. இந்த பேர் வந்ததுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் பல சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 120 கல்வெட்டுகள் வந்து இசை அதை மட்டுமே பேஸ் பண்ணி 120 கல்வெட்டுகள் வந்து இங்கே பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட மெயின் சன்னதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிள். அது வந்து இந்த ஒரு குன்று, இது ஒரு மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதி வந்து சுமார் ஒரு 600 அடி உயரத்துலனாவது இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏற மாதிரி இருக்கும். இந்த மலைக்கு மேலே நீங்கள் ஏறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முருகர் டெம்பிள் இருக்கும். அதே போல் இதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்கும். இதோட அடிவாரத்தில் தான் வந்து சிவனோட டெம்பிள் இருக்கும். நீங்கள் முருகன் டெம்பிளையும் அந்த விநாயகர் டெம்பிளையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மலையில் வந்து ஏறி வரலாம். இங்கே வந்து அவ்வளோவா பராமரிப்பு பணிகள் எதுவும் கிடையாது. கல்வெட்டுகள் வந்து இங்கே 1-2 கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இந்த ஆலயம் எல்லாமே வந்து பூட்டி தான் இருக்கும். இந்த கோவிலில் பற்றி இன்னும் பலவிதமான சிறப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 1000 கால் மண்டபமும் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து மலையில் ஏறி வந்துட்டேன். இங்கே இருக்க முருகன் டெம்பிள்லையும் பக்கத்தில் இருக்க விநாயகர் டெம்பிளையும் ஒன்ஸ் பார்த்துட்டு நம்ம சிவன் டெம்பிளை வந்து பார்க்க போயிடலாம். சரி, இப்போ வாங்க நம்ம இந்த முருகன் டெம்பிளை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம முருகன் டெம்பிளுக்கு வந்து வந்துட்டோம். இங்கே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 120 கல்வெட்டில் ஒரு கல்வெட்டு கிடையாது. இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டில் கட்டினது அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு வந்து 9ஆம் நூற்றாண்டு காலங்கள்லேருந்து சோழர்களோட ஆட்சி வந்து இதில் வந்து புதுக்கோட்டை பகுதியை வந்து ஆட்சி செய்ய துவங்கினாங்க. அதில் வந்து ஒரு சோழ மன்னன் வந்து இந்த கோவிலோட பராமரிப்பு பணிகள் அதற்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே சாதாரணமாக தான் இருந்தது. அதன் பிறகு வந்து அந்த பராமரிப்பு பணிகள் பண்ணும்போது அவங்கள பற்றின ஒரு சில கல்வெட்டுகளையும் வந்து இதில் பதிச்சு வச்சுருக்காங்க. அது மாதிரியான ஒரு கல்வெட்டு தான் இது. முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே முருகனோட வாகனம் மயில் இருக்குது. உள்ளே வந்து இப்போது டெம்பிள் வந்து சாத்தி தான் இருக்குது. உள்ளே வந்து வேறு எதுவுமே இல்லை. இது கொஞ்சம் உள்ளே வந்து முருகன் மட்டும்தான் இருக்காங்க. கோவில் வந்து மேலே வந்து பெரும்பாலும் விசேஷ நாட்களுக்காக மட்டும்தான் திறந்து வைப்பாங்க. இதன்படி அங்கே அப்படியே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குது. விநாயகர் டெம்பிளும் வந்துட்டு சின்ன லெவலில் தான் இருக்குது. ஸோ மலை மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு சைட்டிங்காக நீங்கள் வரலாம். இந்த இடம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணீர்கள் இருக்கும். அதை என்ன சொல்கிறது, எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன குளங்கள், அந்த மாதிரி தண்ணீர் தேக்கங்கள் இருக்கும். இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. அந்த தெப்பக்குளம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அந்த மக்கள், இந்த ஊர் மக்கள் வந்து அந்த குளத்தை வந்து வற்ற விட மாட்டாங்களாம். அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஏன் அப்படின்னா இந்த கோவில் வந்து 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது நான் சொன்னேன் இல்லையா. அதன் பிறகு ஒரே ஒரு முறை மட்டும் அந்த தெப்பக்குளத்தில் இருக்க தண்ணீர் வந்து வற்றி போயிருக்கு. அந்த தண்ணீர் அப்படி வற்றின உடனே பலவிதமான பிரச்சனைகள், ஏகப்பட்ட உயிர் பலிகள் வந்து அந்த ஊரில் போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த தெப்பக்குளம் வற்றினது தான் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் ஸ்ட்ராங்காக நம்பினதுனால இன்றைக்கும் சப்போஸ் ஒரு வெயிலோ மழையோ கோடை காலம் பனிக்காலம் எந்த காலமாக இருந்தாலும் அந்த குளத்தில் வந்து எப்போவுமே தண்ணி இருக்குமா. சப்போஸ் அது வற்றுற ஒரு நிலைமைக்கு போனால் கூட மக்கள் வந்து மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்து இந்த மாதிரி பலவிதமான முறைகளை வந்து அங்கே இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் சுற்றி பாருங்கள். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும். பாறையில் இந்த அங்கங்கே வந்து சுனைகள் இருக்கும். அதை நான் காட்டுறேன் வாங்க. இங்கே வந்து விநாயகர் டெம்பிள் வந்து இங்கே இருக்குது. சின்னதாக வந்து அழகாக இருக்குது. இந்த கற்தூண்கள் எல்லாமே பழைய காலத்து வேலைப்பாடுகள். அது மட்டும் இல்லாமல் இந்த கல் வந்து நான் சொன்னாலே அந்த கட்டிடக்கலை வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி அந்த குன்னண்டார் கோவில்லையும் வந்து நான் சொன்னது அதே தான். இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்துகிற டெக்னாலஜியை 1300 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சுனை. அப்பா ரொம்பவே ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா இந்த ஆழம் வந்து கண்ணுக்கு தெரியல, பயங்கர லென்த்தாக இருக்குது. இறங்கி பார்க்கலாமா? வேணாம்,
இதில் எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது அப்படின்றது தெரியல. இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த குன்று இது ஒரு பாறை பகுதி. பட் ஆனால் இங்கேருந்து தண்ணீர் ஊற்று வந்து எப்போவுமே போயிட்டே இருக்கும். அந்த தண்ணீர் ஊற்று பகுதியை வந்து நான் காட்டுறவாங்க. தண்ணீர் ஊற்று வந்து இந்த பாறைகள்லேருந்து எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். நம்ம நார்மலாக வந்து பூமியிலேருந்து ஒரு 60-70 அடி கீழே தோண்டினா மட்டும்தான் வந்து நமக்கு தண்ணீர் ஊற்று வரும். பட் ஆனால் இங்கெல்லாம் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் எப்போவுமே போயிட்டே இருக்கும். இந்த சைடாக இருக்கட்டும், அந்த சைடு மலையேற சைடு, அந்த ஏரி வர பகுதிகளில் வந்து தண்ணீர் வந்து போயிட்டே தான் இருக்கும். இந்த மலை மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோடில் இந்த மாதிரி சிறிய சிறிய ரவுண்டான துளைகள் வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த துளைகள் எதுக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். இது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேருந்து தான் கற்களை வந்து பேர்த்து எடுத்துக்கொண்டு போய் தஞ்சாவூர் பெரிய கோவில் எல்லாமே கட்டினாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த துளைகள் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாறையை வந்து நம்ம இரண்டாக பிளக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி நம்மள்ட்ட இருக்குது. பட் பண்டைய காலத்தில் இதுதான் அவங்களோட டெக்னாலஜி. இந்த மாதிரி சின்ன சின்னமாக பெரிய பெரிய துளைகளை வந்து கீழே இட்டுருவாங்க. அதன் உள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விதமான மரத்தை வந்து உள்ளே வச்சுட்டு அதன் மேலே வந்து தண்ணியை வந்து ஊற்றிடுவாங்க. அந்த தண்ணியில் அந்த மரம் ஊற 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 ஒரு சில நாட்கள் கழித்து அந்த மரம் வந்து எக்ஸ்பேண்ட், அதாவது விரிவடைந்து இந்த பாறை வந்து இரண்டாக வந்து விரிசல் அடையும். இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இந்த பாறைகள் எல்லாமே வந்து விரிசல் பண்ணுவாங்க. அதை பண்ணி அதை பேர்த்து எடுத்து கொண்டு போகிறது தான் இவங்களோட இந்த டெக்னாலஜி. அதாவது இந்த துளைகள் இடப்பட்டதன் நோக்கம் வந்து அதுதான். மேலே வந்து பார்க்குறதுக்கு வந்து வேறு எதுவும் பெரிய விஷயங்கள் இல்லை. ஒரு முருகர், ஒரு விநாயகர் டெம்பிள், ஸோ அந்த சின்ன சின்ன ஊற்றுகள், பாறைக்கு மேலே வந்து ஊற்றுகள், இவ்வளோ தான் இங்கே இருக்குது. நம்ம மெயினாக போக வேண்டியது அங்கே தான். ஒரு பிரம்மாண்டமான பெரிய சிவன் கோவில் அங்கே இருக்குது. அந்த கோவிலை தான் வந்து போய் பார்க்க போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து இங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துக்கு, அந்த கோவிலை கட்டுறதுக்கு பலாயிரக்கணக்கான எடையுள்ள டன்கள் எடையுள்ள கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கற்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பகுதிகளில் இருந்து தான் வெட்டி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 80, 60, 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த கோவிலுக்கு இங்கேருந்து தான் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கல்வெட்டுகள், ஆயிரங்கால் மண்டபம், சிவன் டெம்பிள் எல்லாத்தையுமே வந்து கீழே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பின் வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த மலை வழியாக ஏறி வரலாம். கோவிலோட மெயினான ஆலயத்தை மட்டும் தரிசிக்கணும் அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து பாதைகள் வழியாக கீழே வந்துடலாம். ஸோ வாங்க சிவன் டெம்பிளில் என்ன இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்து வரலாம். பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த வழியாக சுற்றி போய் தான் அந்த சைடு வண்டி எடுக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல பாறைகள் வந்து ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டில் தான் வந்து நிற்கும். இந்த இடத்துல வந்து பல கல்வெட்டுகள் வந்து இருக்குது. 21ஆவது நூற்றாண்டோட கல்வெட்டுகள் இது எல்லாம். இங்கே வந்து சும்மா டைம் பாஸ்க்கு வர போகிறவங்க எல்லோரும் வந்து அவங்கவுங்க பேரை வந்து கல்வெட்டுலாம் பதிக்கலாம் டைம் இருந்திருக்கு போல இருக்குது. எல்லாத்தையும் இப்படி பதிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸே வந்து அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி, அங்கெல்லாம் வந்து ஒரு சில படுக்கைகள்லாம் இருக்கும். அந்த படுக்கைகளையும் பார்த்தீங்கன்னா நான் பெரும்பாலான இடத்துல பார்த்துருக்கேன். பெயிண்டில் எழுதுறது, சும்மா ஏதோ எழுதுறது ஓகே, பட் ஆனால் அது ஒரு கல்வெட்டு மாதிரியே வந்து பதிச்சு வச்சு கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோட ஏற்றம், இந்த மலை ஏற்றத்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில படுக்கைகள் வந்து இங்கே ஒரு 4 படுக்கைகள் இருக்குது. பட் அதுக்கு அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து தண்ணீர் ஊற்று வந்து அந்த இடத்துல இருந்து தான் வரும். இது வந்து அப்படியே அங்கே இருக்க ஒரு குளத்தை நோக்கி தான் போகும். இதனால் வந்து அந்த குளத்தில் வந்து எப்போவுமே தண்ணீர் வந்து வற்றாது. பட் ஆனால் இந்த காலத்தில் வந்து டூரிஸ்ட் வரவங்களாக இருக்கட்டும், ஒரு பொழுதுபோக்குக்காக வர்றவங்க இந்த இடத்துல வந்து பலவிதமான அவங்களோட பெயர்கள் இது போன்றதெல்லாம் பறித்து இந்த இடத்தையே வந்து ஒரு மாதிரி கன்றக்குளமாக்கி வச்சுருக்காங்க. பட் ஆனால் ரொம்பவே அழகான ஒரு பகுதி. இங்கே வந்தீங்க அப்படின்னா அழகான ஒரு மலையேற்றம், நீட்டாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள் நீங்கள். நாம் வந்து இப்போ வந்து கீழே இருக்க அந்த சிவனோட ஆலயத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து இந்த சாமிகளாக இருக்கட்டும், அந்த சன்னதி அமைந்துள்ள இடங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பாறை, அதில் வந்து குடைஞ்சு அது மூலமாக தான் வந்து அந்த சிவன் சன்னதி எல்லாத்தையுமே வந்து உருவாக்கியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து தேடி பார்க்கும்போது 1000 கால் மண்டபம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போதே தெரியும். இந்த சைடு அதாவது சன்னதியோட இடதுபுறமும் வலதுபுறமும் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து சரியாக வந்து ஒரு 600 கால்கள் தான் இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டோம், அவங்களோட கருத்துக்கள் படி 600 கால் தான் இருக்குது. மீதி அமைக்கிறதுக்கான இடங்கள் இருந்து ஆனால் அமைக்காமல் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து 7வது நூற்றாண்டிலிருந்து 14வது நூற்றாண்டு வரைக்கும் வெவ்வேறு ஆட்சி காலங்களில் பாண்டியர்களாக இருக்கட்டும், சோழர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கட்டியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நவாப் அவங்களோட பரம்பரையில் வந்து போர் தொடுத்து இதில் பல சிற்ப வேலைப்பாடுகளை வந்து அழித்து வச்சுட்டாங்க. அது நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. கோவிலோட என்ட்ரன்ஸில் வரும்போதே வந்து ஏகப்பட்ட கல்வெட்டுகள். இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு தூண்கள், ஒவ்வொரு கற்கள் எல்லாத்தில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சிற்ப வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கல்வெட்டுகள், ஒரு தனியாக ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதி தள்ளி இசை கல்வெட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து தனியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நாம் யூஸ் பண்ணுற சரிகம பதனி அந்த 7 ராகங்களை வந்து அதில் வந்து வடித்து வச்சுருக்காங்க. அதை ஒட்டினபடி தான் வந்து அந்த குகையில் வந்து சிவனோட சன்னதியை வந்து குடைஞ்சி வச்சுருக்காங்க. இது வந்து மெயினான ஆலயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு சிலை, ஏதாவது ஒரு தெய்வத்தோட உருவமைப்பை வந்து மிகவும் அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் இருக்காங்க. இதற்கு அடுத்து வந்து இங்கே ராவணனோட சிலை வந்து வடித்து வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நரசிம்ம பெருமான் இருக்காங்க. இங்கே வந்து இதில் கொஞ்சம் இப்படி வாங்க. இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து நரசிம்மர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அசுரனை வந்து அவரோட குடலை வந்து வதம் செஞ்சு அந்த குடலை வந்து உருகிற மாதிரி தான் வந்து அந்த இது வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நவாப் அவங்களோட காலகட்டத்தில் அந்த போர் எடுத்து வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்த கையையும் உடச்சிட்டாங்க. இந்த குடல், அதாவது இந்த மாலை போன்ற அமைப்பு இவங்க போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து இந்த குடலை உருகி போடணும் அப்படிங்கிற அளவுக்கு மிகவும் தத்ரூபமாக வந்து இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த சிற்பத்தை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பகுதி கனெக்ட் ஆகிற பகுதியை வந்து உடச்சி வச்சதுனால உங்களுக்கு இப்போதைக்கு பார்க்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்தடுத்து போனோம் அப்படின்னா இன்னும் வந்து ஏகப்பட்ட சிலைகள் எல்லாமே இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய சிலை என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், மோகினி. இந்த சிலையோட வரலாறு தெரியுமாண்ணா உங்களுக்கு? இது வந்து அவங்க மோகினி வந்து முனிவர்கள் வந்து அவங்க விருப்பப்பட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஆனால் முனிவர் வந்து அவங்க தாங்க முடியாத ஒரு காமகதிகள். அதனால அவங்க இது பண்ணியிருக்காங்க மோகினி. அதான் இந்த 2 புறங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள் தான் வந்து வடித்து வச்சுருக்காங்க. இதன் பிறகு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சிலை அப்படின்னா இங்கே சிவபெருமானோட அவங்களோட நடனம், யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடன போட்டி வைக்கும்போது தான் சிவன் வந்து இப்படி ஒரு ருத்ர தாண்டவம் இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாகவே வந்து தத்ரூபமாக வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதன் பிறகு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சிலை என்னென்னா அங்கே ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த கோவிலை வந்து கட்டினவங்க. இந்த கோவிலை கட்டினதுக்காக இந்த 2 புறங்கள்லையுமே வந்து அவங்களோட சிலைகள் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களோட பேர் மட்டும் சொல்கிறீங்களா? திருமலை நாயக்கர் தானே? திருமலை நாயக்கர். இவங்க தான் வந்து இந்த டெம்பிளை வந்து இவ்வளோ பெரிய டெம்பிளை வந்து கட்டினவங்க. இவங்களோட சிலையை தான் வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து இவங்கள இங்கே வடித்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு இது ஒரு தேஸ் பொண்ணு கட்டினது. இதுக்கு பேர் வந்து ராஜா காலத்திலே சிவந்தரநாயகி அம்பான்னு பேர் இதுக்கு வச்சது. அது 7ஆம் நூற்றாண்டு. அது குடவர கோயிலுங்கிறது, அது குடவர கோயில், 7ஆம் நூற்றாண்டு குடவர கோயில். அதில் தான் அந்த சிவன் கோயில் எல்லாத்தையுமே வந்து குடஞ்சி ஒரே பாறையில் எடுத்தது. சரி. சிவன் உள்ளே இருக்கார். அதில் வெளியில் அந்த துவார பாலகர்களா அவர் வந்து சின்ன கருப்பர் பெரிய கருப்பர்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பூதம்தான், எங்கள் மாதிரி காவக்காரவங்க தான் அவங்க. பூதங்க, அவங்க வந்து பூதங்கள். அவருக்கு பேர் சொல்கிற துவால பாலவர் தான் சொல்லுவாங்க. அவர் துவால பாலவர்கள் அங்கே முன்னாடி முகப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் துவால பாலவர்கள். இவ வந்து பூதங்கள். சிவனுக்கு பாதுகாக்கிற காவக்காரவங்க அவங்க தான். அந்த வியர்வை துளிகள் வரும், அது வேர்வை கிடையாது. அதோட அமைப்பு, கல்லோட அமைப்பு அப்படி.
அது இந்த வெயில் காலத்துக்கு இந்த கீழே பூமியில் போடுறோம்ல போர் போட்டால் கல் மண்ணி பார்த்து சிகனா போடுறோம்ல பொண்ணுங்க போடுறதுக்குல்ல அந்த மாதிரி இந்த வெயில் நேரத்துக்கு மினுங்க வேர்வை அடிச்சது மாதிரி தெரியும். எல்லா காலத்துக்குமே அந்த இது இருக்கும். தெரியும். அதோட சிறப்பு அதுதான். இங்கே வந்து உள்ள கோயிலுக்குள்ள இருக்க குடும்பிநாதர் ராஷா வந்து மரியாதை பண்ணுறதுக்காக அதுக்கு தேங்காய் பழம் கொடுத்து ஐயர்கிட்ட கொடுக்க, அவர் இந்த மாலை பூ சந்தனம்லாம் வாங்கி வச்சுவிட்டு தேசி வீட்டில் போய் படுத்துருவார் ஐயர். தேசி வீட்டில் போய் படுத்துருந்துட்டு ஒன்றா படுத்துருக்கையில் முடி எப்படியே படத்தானே செய்யும். அந்த முடி வந்து சாமிக்கு போட்டு ஐயருக்கு உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கையில் வாங்கி இந்த பூவை பார்த்து பார்க்கையில் பெண்ணோட முடி இந்த பூவில் இருந்து போயிடும். ராசா கிட்ட கொடுத்துருவார் ஐயர். ஐயர் திருப்பி கேட்குறாரு கேள்வி, நான் வாங்கி கொடுத்த மாலை பூ சந்தனத்தில் முடியலையே, இதில் இது பெண்ணோட முடி அப்படின்னு கேட்கையில் அவர் சொல்கிறார், சாமிக்கு முடி எப்படி வந்தது அப்படின்னு. சாமிக்கு முடி வந்துச்சு சொல்கிறீங்கள சாமி, நான் வாங்கி கொடுத்ததில் எப்படி பூ முடி வரும், இல்லை சாமிக்கு முடி முளைச்சிருக்கு அப்படின்னு அவர் ஐயர் ராஷா கிட்ட போய் சொல்லிட்டார். போய் சொல்லிவிட்டு அவர் இப்படிலாம் சொல்கிறான்ட்டு வச்சு பூட்டி உள்ளே வச்சு பூட்டிட்டு சாவியை எடுத்துகிட்டு போய்த்தார். பூட்டிட்டு போய்த்தார். ஐயையோ போ பாண்டவனே, நான் உங்கள்கிட்ட தப்பான வழியை சொல்லிவிட்டேனே, என்னை நீங்கள் காப்பாற்றுன்னு சொல்லி சிவன்கிட்ட அவர் சரணடைஞ்சிட்டார் ஐயர். ராஷா சாவியை கொண்டுகிட்டு போய்த்தார். காலையில் எனக்கு காட்சி அளிக்கணும், நீ உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியிலன்ட்டு ஐயர் இங்கே கிடக்கிறாரு சாமி காலிலேயே. அவர் காட்சி அழிச்சிட்டார். காட்சி அழிச்சிட்டார். காட்சி அழிச்சேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த லிங்கத்தில் கொண்டை இருக்கும். இந்த லிங்கம் உள்ள இருக்கிறதுல கொண்டை இருக்கும். இருந்த ஊர் வந்து திருநள்ளக்குண்டம். இந்த ஊர் பேர். இப்போ இருக்கிறது குடுமியாமலை குடுமிநாதர். அந்த குடுமி வந்து வந்ததுனால குடுமியாமலை அப்படின்ற அந்த ஊர் பேர். ஆமாம் அதான். சரிங்க, இதுதான் வரலாறு. இதில் உள்ள வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா கோவிலோட அந்த மெயினான கர்ப்பகிரகத்தை வந்து சுற்றிட்டு இந்த வழியாக நம்ம வெளியில் வரலாம். இந்த கோவிலோட பின்புறம் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த அந்த இசை தூண்கள், அதாவது அந்த இசை கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிற்பங்கள், கற்தூண்கள், அங்கே ஒரு சிலைகள் எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இது எல்லாம் வந்து உடைச்சது கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் இருந்து இந்த பகுதிகளை சுற்றி அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் நடக்கும்போது அந்த பகுதிகளில் இருந்து கீழே இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சிலைகள். 1954 வருஷத்தில் வந்து இந்த கோவில் வந்து தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வரவங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்க சிற்பங்கள், இந்த வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து சிதைக்கின்ற காரணத்தினால அவங்களோட கட்டுப்பாட்டுகிட்ட எடுத்துகிட்டு இந்த கோவிலோட பராமரிப்பு பணிகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். மிகவும் சிறப்பான ஒரு குடைவரை கோவில். ஏகப்பட்ட இப்போ இந்த கொரோனா காலகட்டங்கள்னால ஒரு சில பகுதிகளுக்கு வந்து நம்மளால் போக முடியல. இந்த மலையோட மேல் பகுதிக்கு போனீங்க அப்படின்னா 64 நாயன்மார்கள், சிவன் அவங்களோட சன்னதிகள் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு மலையேற்றம். ஸோ உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரியும் இருக்கும். பலவிதமான ஆர்கிடெக்சரை வந்து நீங்கள் வந்து இங்கே கண்டு ரசிக்கலாம். ஸோ